இனி காலம் செல்லாது. உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் வல்லரசு நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்த ஒரே பாலின திருமணத்தை, அதாவது பெண்ணுக்கு பெண் ஆணுக்கு ஆண் உறவை ஏற்கத்தான் வேண்டும் என அமெரிக்கா உறுதி செய்துள்ளது. தற்போது 34 நாடுகளில் ஒரே பாலின திருமணம் சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட்டுள்ளது. அந்த நாடுகள் அண்டோரா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பெல்ஜியம், பிரேசில், கனடா, சிலி, கொலம்பியா, கோஸ்டாரிகா, கியூபா, டென்மார்க், ஈக்வடார், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஐஸ்லாந்து, அயர்லாந்து, லக்சம்பர்க், மால்டா, மெக்சிகோ, நெதர்லாந்து, நியூசிலாந்து, நார்வே, போர்ச்சுகல், ஸ்லோவேனியா, தென்னாப்பிரிக்கா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, தைவான், யுனைடெட் கிங்டம், அமெரிக்கா மற்றும் உருகுவே போன்ற நாடுகள் லெஸ்பியன் உறவை இன்று வரவேற்று உள்ளன. இனி தாம்பத்தியம் இல்லை என்று அறிவிக்கும் சட்டத்தில் ஜெர்மனி கையெழுத்திட்டுள்ளது. அதாவது அண்ணனும் சகோதரியும் திருமணம் செய்து கொள்ளலாம். அம்மா மற்றும் மகன், அப்பா மற்றும் மகள் போன்றவர்கள் இதில் அடங்குவார்கள். மியாமி நகரம் இப்போது பொது இடத்தில் செக்ஸ் வைத்துக் கொள்ளும் நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது செல்லும் வழியில், தேவாலயத்திற்கு முன், மசூதியில், சந்தையில், கால்பந்து மைதானத்தில் உங்களுக்கு செக்ஸ் தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை அனுபவிக்க முடியும். கனடா மிருகத்தனத்தை அனுமதித்துள்ளது. விலங்குகளுடன் உடலுறவு செய்து கொள்ள அனுமதி கொடுத்துள்ளது. ஸ்பெயினில் ஆபாச படங்கள் உயர்நிலை பள்ளி மற்றும் பல்கலைக்கழகங்களில் தாராளமாக அனுமதிக்கப்படுகின்றன. சிறுவர்களின் உபச்சாரத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 10 வயதில் எந்த ஒரு இளம் பெண்ணும் பாலியல் இன்பத்தை உணர்கிறாள் என்று மார்க் லூக்கர் கூறுகிறார். யாரும் அவளை தடை செய்யவோ பாதுகாக்கவோ கூடாது. அவரது உடல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை கண்டறியவே இந்த சோதனையாம். இறுதியாக அமெரிக்கா சாத்தானிய தேவாலயங்களை பகிரங்கமாக திறக்க அனுமதி கொடுத்துள்ளது. அன்பானவர்களே, உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டது. மகிமையில் கர்த்தரின் வருகையின் புறப்பாடு நெருங்கி வருகிறது. மக்கள் திசை திருப்பப்படுகிறார்கள் மற்றும் தெய்வீக இரக்கத்திலிருந்து அவர்களை அகற்றுவதற்காக அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஆன்மாக்களை தன்னுடன் இழுக்க பிசாசு இப்போது தீவிரமாய் முயற்சி செய்கிறான். எனவே கவனமாக நாம் ஜெபத்திலே விழித்து இருப்போம். நாம் ஏன் தேவாலயங்களில் தூங்குகிறோம்? மதுக்கடைகளில் விழித்திருக்கிறோம்? இயேசுவை பற்றி பேசுவது ஏன் நமக்கு மிகவும் கடினமாக உள்ளது? ஆனால் வதந்திகள் பேசுவது மட்டும் ஏன்? கடவுளிடமிருந்து வரும் செய்திகளை புறக்கணிப்பது ஏன்? ஆனால் மோசமான செய்திகளை திருப்பி அனுப்புவது ஏன்? பாலியல் ஒழுக்கக்கேடு தற்போது உலகை நாசமாக்குகிறது. கடவுள் சொன்னார், மனித குலம் 5 விஷயங்களை விரும்பி 5 விஷயங்களை மறந்துவிடும் ஒரு காலம் வரும். அவர்கள் இவ்வுலகின் இன்பத்தை விரும்பி நியாய தீர்ப்பு நாளை மறந்து விடுவார்கள். அவர்கள் பணத்தை விரும்பி பணத்தை எப்படி சம்பாதித்தார்கள், எப்படி செலவு செய்தார்கள் என்று கணக்கு போடும் நாளை மறந்து விடுவார்கள். படைக்கப்பட்ட பொருட்களை கண்டு பயந்து படைப்பாளனை மறந்து விடுவார்கள். அவர்கள் அழகான மாளிகைகளை விரும்புவார்கள், தங்கள் கல்லறைகளை மறந்து விடுவார்கள். அவர்கள் பாவங்களை விரும்பி கடவுளிடம் மன்னிப்பு தேட மறந்து விடுவார்கள். இதை யோசிக்கலாமா? நித்திய ஜீவன் இலவசம், சர்ச்சு நுழைவு இலவசம், கிறிஸ்துவின் ரட்சிப்பு இலவசம், கடவுளின் அன்பு இலவசம், உயிர் மூச்சு இலவசம். ஆனால் சிகரெட் ஊதியம், விபச்சாரம் ஊதியம், மது ஊதியம், நைட் கிளப் நுழைவு கட்டணம் ஊதியம், உலகை ஆளும் அதிகாரங்கள் ஊதியம். பரலோகம் இலவசமாக இருக்கும்போது மக்கள் ஏன் நரகத்துக்கு பணம் செலுத்துகிறார்கள்? எனவே ஒரு முறைக்கு பல முறை நன்றாய் யோசித்து கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள், நித்திய ஜீவன் பெறுவீர்கள். நாம் எப்போதும் காதலர் தினத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
பிறந்த நாள், தந்தையர் தினம், அன்னையர் தினம், குழந்தைகள் தினம், உழவர் தினம், ஆசிரியர் தினம், கிறிஸ்துமஸ் நாள், சுதந்திர தினம், குத்துச்சண்டை தினம், இந்த நாள் அந்த நாள், தினம் தினம். நீங்கள் எப்போதாவது மரண நாள் மற்றும் நியாய தீர்ப்பு நாள் பற்றி யோசித்திருக்கிறீர்களா? இது உங்களுக்கு கொண்டாட்டத்தின் நாளா அல்லது கண்டன நாளாக இருக்க போகிறதா? நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்கள் பற்றி என்ன செய்ய போகிறீர்கள்? மரண நாள் மற்றும் நியாய தீர்ப்பு நாள் பற்றி அவர்களிடம் கூறி இயேசு கிறிஸ்துவின் அன்பை காட்டுங்கள். மரண நாள் மற்றும் நியாய தீர்ப்பு நாள் இதோ நெருங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினால் நெருங்குகிறது. எனவே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இதோ இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, நீ சீக்கிரமாய் வாரும். ஆமென்.